ஹே, உங்களின் ஃபீட்ல சிறிய ஒப்பிடும் சிற்பங்களை பார்த்தீர்களா? அது நானோ பனானா ட்ரெண்ட். இது கூகுளின் ஜெமினி பரமொழி ஆசிரியரை பயன்படுத்தி உங்கள் சுய விவரப்படத்தை 3D பொம்மையாக மாற்றுகிறது. ஜெமினி திறந்து ஒரு புகைப்படத்தை பதிவேற்றவும் டைப் செய்யவும், எனக்கு ஒரு சிறிய சிற்பம் உருவாக்கும் மற்றும் பகிரவும். இது ஒரு முக்கிய மாற்றத்தின் சக்தி வாய்ந்த எடுத்துக்காட்டு. AI என்பது இனிமேல் ஒரு தொலைதூர சைபை கான்செப்ட் அல்ல. இது இப்பொழுது அனைவரின் கைகளிலும் உள்ளது மற்றும் அடிப்படையாகவே வேலை எதிர்காலத்தை மாற்றிக்கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த புதிய AI காலம் உங்கள் தொழிலுக்கு என்ன அர்த்தம்? முதலில் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துவோம். செயற்கை நுண்ணறிவு AI வேலைகளை மாற்றுவதற்கே அல்ல, மறுவிருத்தி செய்கிறது. கணிப்பிடக்கூடிய மீண்டும் மீண்டும் செய்யும் பணிகள், தரவு தட்டச்சு, ஆதரவு பின்னவைகளை அடுக்கின பணிகள், அதனையே குறிப்பிடியே செய்தவர்கள் பணிகள், மன்னிச்சீத்தி ஆசிரியது செய்வதற்கே AI நிபுணர்கள், ஃபேசி தெக்காரி விலைகள், குயர்கல் பாராட்டிங்கள், மனிதமித்தை மேலிகள், அனிவரமான செயல்பாடமான AI நிபுணர்கள், தரவு விஞ்ஞானிகள் மற்றும் AI நெறிமுறை அதிகாரிகளுக்கான தேவை அதிகரித்து வருகிறது. மேலும் பாரம்பரிய படிகளும் மறுவிருத்தி செய்யப்படுகின்றன. AIக்கு நகல் எடுக்க முடியாத மனித மையமான திறன்கள் மீண்டும் முக்கியத்துவம் பெறுகின்றன. எப்படியும் தொழிலையை எதிர்காலத்துக்கு பாதுகாப்பது. புதிய மிக முக்கியமான திறன் இனி மட்டும் குறியீடு எழுதும் அல்லது தொழில்நுட்ப அறிவு அல்ல. அதை கற்றுக்கொள்ள எப்படி கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளும் திறன். நாம் வாழ்நாள் முழுவதும் கற்றுக்கொள்ளும் மாணவர்களாக வேண்டும். புதிய கருவிகள் மற்றும் போக்குகளுக்கு தொடர்ந்து ஏற்படும் திறன் வேண்டும். எதிர்காலத்தின் திறன்கள் தனித்துவமான மனிதனுக்கு படைமொழி, விமர்சன சிந்தனை. AIயும் கருத்துக்களை உருவாக்கலாம், ஆனால் அது மனிதனின் புதுமையை சமமாக்க முடியாது. சிக்கலான பிரச்சனைகளை தீர்க்க உணர்ச்சி அறிவு அன்று கருணை, சுகாதார, கல்வி மற்றும் மேலாண்மை வேலைகள் பாதுகாப்பாக இருக்கும். என்னென்னவை உண்மையான மனித தொடர்பை சார்ந்தவை. உருப்படைத்தல் அன்று ஒத்துழைப்பு. AI-உடன் பணியாற்றும் திறன் அதற்கு எதிராக அல்ல, இது ஒரு விளையாட்டு மாற்றும். AI-ஐ உங்களின் புனை பயணியாக நினைக்கவும். அது சிக்கலான பணிகளை கையாடும். நீங்கள் உயர்நிலை யோசனையான பணிகளில் கவனம் செலுத்த முடியும். நாம் புதிய யுகத்துக்கு செல்லும் போது வேலைகள் உங்கள் அறிவுக்கு மட்டுமல்ல, உங்கள் தனித்துவமான மனித கலைகளை எப்படி பயன்படுத்தி புதுமை செய்து உருவாக்க முடியும் என்பதுதான் முக்கியம். இது ஒரு சுவாரஸ்யமான காலம், ஆனால் இது நம்முடைய தொழில் பாதையை முன்னெடுக்க வேண்டும் என்பதையும் பொருள்படுகிறது. வளர்ச்சி பெற நீங்கள் AI என்ன செய்ய முடியும் என்று நினைப்பதை நிறுத்தி நீங்கள் மட்டும் செய்யக்கூடியவை பற்றி நினைப்பதற்கு தொடங்க வேண்டும். உங்கள் தனித்துவமான பண்புகள் மற்றும் திறன்களுக்கு ஏற்ற தொழில்களை கண்டுபிடிக்க வெக்ரியரை பார்வையிடுங்கள். அவர்கள் உங்களுக்கு நவீன தொழில் பாதைகளை கண்டறிய உதவ முடியும் மற்றும் AI யுகத்தில் உங்களுக்கு பொருத்தமான வாழ்க்கையை வாழ உதவும்.